அதெல்லாம் தப்பு. அது வந்து போலீஸாக அதை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த இதை தப்பான முறையாக பேசி கற்பனையால் பேசியிருக்காங்க. இது வந்து ஆகாஷ் வந்து பாலத்தில் வந்து குதிக்கவே இல்லை. இது வந்து களங்காட்டில் பிடிச்சது. களங்காட்டில் 11 மணிக்கு ஆகாஷை பிடிச்சி கொண்டு வந்து கல்லால் வச்சு காலை ஒடிச்சு சிவகங்கை ஜிஹெச் வந்து கண்ணு மூடி சொன்னாப்போ வந்து ராஜஸ்வர கூகன் ரெண்டுமே நான் இப்போ ஓப்பனாக சொல்லுவேன் ப்ரோ. ராஜஸ்வர கூகன் ரெண்டுமே சொன்னாங்க வந்து இந்த மாதிரி என் கையில் சிக்கிறாதரா, நீ சிக்கன்னா உனக்கு கையால் முடிச்சுடனான்னு சொன்னாங்க ப்ரோ. காவல்துறை வந்து அந்த தம்பியோட ஊருக்கு சொல்லிட்டு போனாங்க ப்ரோ. அதனால நான் டேட்டா இன்ட்ரிவ் கொடுக்க ப்ரோ. என் மேலே பண்ணி பிரச்சனை தான் பரவாயில்ல. அவங்க டேட்டா சொன்னாங்க நிகழ்வு நடக்கும். நான் சொல்கிறேன். என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. கேட்டதுக்கு அவனை சொல்கிறான், நம்ம தான் கும்பிட்டு சேர்க்கவே மாட்டாங்க. சாப்பிடுறாங்க, சரி இது பண்ணிட்டானோ ஓடி வராங்க. காவல்துறையின் அடக்குமுறைக்கும் காவல்துறையின் ஒடுக்குமுறைக்கும் அஞ்ச மாட்டோம் ஓய மாட்டோம் ஆகாஷ் படுகொலைக்கு நீதி கிடைக்கும் வரை ஓய மாட்டோம் தமிழக அரசு வணக்கம். அதாவது மானாமதுரை சார்ந்த ஆகாஷ் என்ற இளைஞர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பு ஒரே சமூகத்துக்குள்ளே, அதாவது தேவேந்திரோட வேளா சமூகத்துக்குள்ளே ஒரு 2 பேருக்கு ஒரு பிரச்சனை வந்து நடந்திருக்கு. இதில் அவர் ஆயுதத்தை கொண்டே இன்னொரு ஆளை தாக்கினதாக வந்து சொல்லப்பட்டுருக்குது. அப்படி இருக்கும்போது காவல்துறை தரப்புலேருந்து அவங்கள வந்து கைது செஞ்சுருக்காங்க. கைது செஞ்சதுக்கப்புறம் நேராக வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டு போகாமல் தனிப்பட்ட முறையில் கூட்டியே கொண்டு அந்த பையனை சித்திரவதைப்படுத்தியும் அந்த பையனுடைய காலை ஒடிச்சதாக வந்து சொல்லப்படுது. அந்த பையனை அடித்து சித்திரவதை பண்ணதில் எப்படி இறந்தாப்புலன்னு இது வரைக்கும் ஒரு மர்மமாக இருக்குது அப்படின்னு அவங்களோட உறவினர், அதாவது ஆகாஷோட உறவினர் இங்கே ரோட்டில் உட்காந்து, அதாவது மானாமரை டு பரமக்குடி மெயின் ரோட்டில் வந்து இப்போ சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆகாஷோடைய தந்தையும் தாயும் வந்து பார்த்திங்கன்னா மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் வந்து அங்கே இருக்காங்க. என்ன நிகழ்வு நடந்தது அப்படின்றத அவங்களோட உறவினர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். அக்கா வணக்கம். அதனால் இப்படி நடந்தது 6ஆம் தேதி மானாமதுரை இரவு 11 மணிக்கு இந்த சண்டை நடந்தது. சண்டை வந்து சும்மா எப்பயும் குடிச்சிட்டு சண்டை போடுறது மாதிரி தான் போட்டாங்க. போட்டு சமாதானம் ஆகிட்டோம். ஆனால் இது வந்து போலீஸில் போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட் பண்ணோடனே காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆட்களை தேடியிருக்காங்க. அப்போ தேடையில்
ஆகாஷ் அப்பாவையும் அம்மாவையும் காலையில் 6 மணிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அப்பாவை ஸ்டேஷனில் வச்சுட்டு அம்மாவை வீட்டுக்கு விட்டுட்டாங்க. வீட்டுக்கு விட்டுட்டு காலையில் 11 மணிக்கு ஆகாஷை பிடிச்சிட்டாங்க. களங்காட்டில் ஆகாஷையும் குணாவும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சது பின்னாடி அவங்க அப்பா நைட்டு 9 மணி வரையும் ஸ்டேஷனில் இருக்காங்க. தகவல் சொல்லவே இல்லை. ஆகாஷை பிடிச்சிட்டோம் நீங்கள் போங்க அப்படின்னு இதுவரை அது பிடிச்சது வந்து சொல்லலை. எந்த தகவலுமே சொல்லவே இல்லை அவங்க அப்பாட்ட. அதுக்கு பின்னாடி பிடிச்சது பின்னாடியும் அது தொடர்ந்து 4-5 பேர் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருந்ததுனால அவங்கள கூப்பிட்டு ஆகாஷ் எங்கே இருக்கான்னு கூப்பிட்டு விசாரிக்கிற மாதிரி விசாரித்து டெம்போவில் வச்சுக்கிட்டே மானாமதுரை ஸ்டேஷன் கொண்டு வரல, சிப்காட் ஸ்டேஷன் கொண்டு வரல, திருப்போணம் ஸ்டேஷன் கொண்டு போயிருக்காங்க. அந்த 4 பேரை ஆகாஷையும் குணாவையும் வந்து ஸ்டேஷனுக்கே கொண்டு போகலை. கொண்டு போகாமல் பிடிச்சி காலில் கல்லை தூக்கி வச்சு காலை ஒடிச்சிட்டாங்க. குணாவையும் ஒடிச்சு ஆகாஷையும் ஒடிச்சிட்டாங்க. ஒடிச்சதுக்கு பின்னாடி அவங்க அப்பாட்ட சொல்லலை, அம்மாட்ட சொல்லலை, யார்கிட்டையுமே சொல்லலை. அதெல்லாம் தப்பு. அது வந்து போலீஸாக அதை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த இதை தப்பான முறையாக பேசி கற்பனையால் பேசியிருக்காங்க. இது வந்து ஆகாஷ் வந்து பாலத்துலேருந்து குதிக்கவே இல்லை. இது வந்து களங்காட்டில் பிடிச்சது. களங்காட்டில் 11 மணிக்கு ஆகாஷை பிடிச்சி கொண்டு வந்து கல்லால் வச்சு காலை ஒடிச்சு சிவகங்கை ஜிஹெச் கொண்டு போயிருக்காங்க. ஜிஹெச் கொண்டு போயும் அவங்க அப்பா அம்மாட்ட யார்ட்டையுமே சொல்லவே இல்லை தகவல். சாயந்தரம் மேலே 6 மணிக்கு தான் தகவலும் தெரியுது. ஆகாஷை பிடிச்சிட்டோம், ஜிஹெச்சில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி தகவல் வந்து அம்மாவுக்கு தெரியுது. அம்மாவுக்கு சொல்லிவிட்டு அதோட அவங்க அப்பா 9 மணிக்கு மேலே வந்துட்டார். வந்ததுக்கு பின்னாடி இவங்களை விசாரணைக்கு கொண்டு போனவங்களையும் இது வரைக்கும் காமிக்கவே இல்லை. யார்ட்டையுமே காமிக்கலை. நாங்கள் 4 பேரண்ட்ஸ் இருக்கோம். 4 பேர் பேரண்ட்ஸ்டையும் காமிக்கவே இல்லை இது வரைக்கும். இதே சம்பவம் இடைக்காட்டூரில் நடந்துச்சு. தேவேந்திர குலர் வேளாறனால அவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஒரே இனத்துக்காரங்களனால அவங்க எந்த போலீஸ் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ எங்கள் ஆகாஷுக்கு உயிருக்கு தகுந்த நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும். அந்த போலீஸை இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். எந்த மாதிரி கோரிக்கையை வச்சு நீங்கள் இப்போ சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்கீங்க? எங்கள் ஆகாஷுக்கு உயிர் போன உத்தரவு வேணும். அந்த அடித்து கொண்டது திருப்போணம் மடப்புறத்தில் நடந்த அஜித்குமாருக்கு நடந்த நிலைமை வந்து மானாமதுரை சிவகங்கை மாவட்டத்தில் ஆகாஷ் என்ற பையனுக்கு நடந்திருக்கு. எங்களுக்கு நீதி வேணும், நியாயம் வேணும். சாரியை சொல்லி தான் அடிச்சிருக்கேன். பள்ளப்பையில காலை தூக்கி மேலே வைடா, பள்ளப்பையில காலை தூக்கி கீழே வைடான்னு சொல்லியிருக்கேன். அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கேன். அடித்து கொண்ட போலீஸை வந்து தக்கபடியாக தண்டனை கொடுக்கணும், வேலையை விட்டு நீக்கணும், கைது பண்ணணும். எங்களுக்கு முன்னுக்க காமிக்கணும். கைது பண்ணதை எங்களுக்கு எங்கள் ஆளுகளை காமிக்கணும். எங்கள் ஆளுகிட்ட தனிப்பட்ட காவலர்கள் தான் வந்து ஆகாஷையும் குணாவையும் அடித்து ஆகாஷை வந்து அடித்து கொண்டது, சித்திரவதை பண்ணி கொண்டதே தனிப்பட்ட போலீஸார் தான். ஆமாம், அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணணும், பணி நீக்கம் பண்ணணும், தகுந்தபடி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அவங்க தண்டனை கொடுத்தா எங்களுக்கு முன்னுக்க வந்து இத்தனை பேருக்கு முன்னுக்கு அவங்கள காமிக்கணும். காமிச்சாதே தண்டனை கொடுத்து நாங்கள் ஏற்றுக்கிற முடியும். இப்போ இந்த 2 பேருக்கு நடந்த பிரச்சனைங்க போது காவல்துறை வேறு யாரும் எதுவும் வந்து வழக்கு எதுவும் தொடுத்துருக்காங்க? இது தனிப்பட போலீஸார் தான் செய்கிறான். 2 பேர் வந்து ஒரே சமூகத்துக்குள்ள சண்டை போட்டிருக்காங்க. அதுபோது சம்மந்தமில்லாத ஆளுகளை எதுவும் வழக்கில் எதுவும் சேர்த்து விட்டுருக்காங்க காவல்துறை? சம்மந்தம் இல்லாதவங்கள 4 பேரை சேர்த்துருக்காங்க. 4 வீட்டாரை 4 பேர்த்த சேர்த்துருக்காங்க. அந்த 4 பேருமே இந்த இதுக்கு சம்மந்தத்துக்கு வரவே இல்லை. ஆனால் காவல்துறை வந்து தனிப்பட்ட முறையில் இவங்க 4 பேர்த்தையும் அதில் இணைச்சிருக்காங்க. இணைச்சி 3 பேர் ஆனால் அந்த 4 பேரையும் கண்ணில் இது வரைக்கும் காமிக்கல. ஆனால் கைது பண்ண 4 பேரும் என்னாச்சுன்னு தெரியலை. ஆகாஷுக்கு நடந்த நிலைமைதே அந்த 4 பேர்த்துக்கு நடக்குதா என்னன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியலை. கண்ணில் இது வரைக்கும் காமிக்கவே இல்லை. அந்த 12 பேர் காவல்துறையும் தக்கபடியாக தண்டனை கொடுக்கணும், பணி நீக்கம் பண்ணணும், எங்கள்கிட்ட காமிக்கணும். எப்பவுமே ஏரியாக்குள்ள இருப்போம், கொள்ளையில் இருப்போம் ப்ரோ. அப்போ வந்து போலீஸ் தான் வருவாங்க. வந்துட்டு அப்போ செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு அவங்க வாட்டில் போவாங்க. அப்புறம் யாரோட கஞ்சா வந்து அவங்க எங்கேயும் வைப்பாங்க, நம்ம எல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு ஆகாஷ் வந்து தனிப்பட்ட பரிச்சில் வந்து அவங்க வந்து ராஜ்துறை எஸ்ஏ வந்து நீ வந்து எனக்கு வந்து நீ எப்போயா சிக்கன் வச்சுக்க உனக்கு காலையெல்லாம் உடச்சி விட்டோம்டா அப்படின்னு எங்கள் முன்னுக்கு சொல்லிட்டு போயிருக்காப்புல. எங்கள் முன்னுக்கு சொல்லிக்காப்புல. நாங்கள் கூட இங்கே நிற்போம். ஏன் இது பிரச்சனை சிக்கிறாதடா, சிக்கனா உன்னை வந்து காலையெல்லாம் உடச்சிடுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் தான் போயிருப்பாப்புல. அப்புறம் வர எஸ்எஃப் ஃபுல்லாமே ஆகாஷ் மேலே ஒரு இது. இப்போ எங்கள் ஏரியா பார்த்தாவே எல்லாருமே வந்து ஒரு தப்பாக நினைக்கிறது வைக்கிறது எல்லாருமே வந்து எல்லா எஸ்ஸையும் போலீஸ் வந்தாலும் சரி எங்களை பார்த்தா ஒரு இது பண்ணுற மாதிரியே செக் பண்ணிட்டு போகிறது எல்லாம் பண்ணுறது எல்லாம் பண்ணிக்காங்க ப்ரோ. அதனால் இப்போ வந்து என்ன சொன்னால் எனக்கு ஆகாஷ் ஒரு நீதி வேணும், எனக்கு நீதி வாங்கி கொடுங்க.
ஆகாசையும் அந்த வார்த்தை தான் காவல்துறை சொன்னாங்க. ப்ரோ எல்லாமே சொல்லிங்க ப்ரோ. இப்போ எங்கள் வந்து எப்படின்னா எங்களை வந்து எல்லாமே செக் பண்ணுறது ப்ரோ. எங்களை வந்து நாங்கள் வந்து சும்மா நிற்போம் ப்ரோ. நாங்கள் எங்களுக்கு கொல்லைன்னு ஒன்று இருக்குது ப்ரோ. எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லாருமே எங்கள் ஏரியா ஃபுல்லாக எங்கள் கொல்லை அங்கே இருக்குது ப்ரோ. அங்கே வந்து எல்லாமே நிற்போம் நாங்கள் வந்து. அப்போ வந்து எங்களை வந்து நீங்கள் செக் பண்ணுறது வைக்கிறது நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து நிற்கிறோம் ப்ரோ. எல்லாருமே கேளுங்க, உங்கள்கிட்ட கேளுங்க. எல்லாருமே எங்கள் வீடு பக்கம் இருக்கும். அங்கே வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் அப்போ நீ உங்கள் வீடுனா யார் வீடு அவங்க வீடாக இருந்தாலும் பக்கத்தில் வந்து இருப்பாங்க. ஒரு பொழுது போனால் வெளியே வருவாங்க, வைப்பாங்க, ஏதாவது வந்து நிற்பாங்க. அப்போ நீங்கள் விற்கிறீங்களா வைக்கலாம்னு சொல்லி எல்லாம் பேசுவாங்க. ஆனால் வந்து நாங்கள் சும்மா ஃப்ரெண்ட்ஸை வந்து பேசி உட்காந்து ஜாலியாக போவோம். அப்போதைக்கு வந்துட்டு அவங்க வந்து ரைடு வந்துட்டு நீ கஞ்சா வைக்கலாம்டா அப்படின்னு செக் பண்ணுறது வைக்கிறது. நெருக்கடி அறிக்கை கொடுத்தாங்க. அதுக்கப்புறமே ராஸ்தர் வந்து கண்ணு முன்னாடி சொன்னாப்புல வந்து ராஸ்தர குகன் ரெண்டுமே நான் இப்போ ஓப்பனாக சொல்லுவேன் ப்ரோ. ராஸ்தர குகன் ரெண்டுமே சொன்னாங்க வந்து இந்த மாதிரி என் கையில் சிக்கிறாதரா, நீ சிக்கனா உனக்கு கையால் முடிச்சுடனான்னு சொன்னாங்க ப்ரோ. அப்போ காவல்துறை வந்து அந்த தம்பியோட உயிருக்கு சொல்லிட்டு போனாங்க ப்ரோ. அதனால நான் டேட்டா இன்ட்ரிவ் கொடுக்க ப்ரோ. என் மேலே பண்ணி பிரச்சனை தான் பரவாயில்ல. அவங்க டேட்டா சொன்னாங்க. நாளைக்கு உங்களுக்கும் இந்த நிகழ்வு நடக்கும். நான் சொல்கிறேன், நான் வந்து ஓப்பனாக சொல்லலை. ஆனால் என் தம்பி நடந்திருக்கேன். என் தம்பியாவே அவன் சின்ன வயசுலேருந்து என் கூட தெரிஞ்சுக்கான். அவன் குணாவும் அவனும் சின்ன வயசுலேருந்து குணா தெரிஞ்சுக்கான் எனக்கு. எனக்கு வந்து அவனு சின்ன வயசு தெரிஞ்சுக்காங்க. என்னாச்சுன்னா அண்ணன் ஓடியாருவாங்க எனக்கு. இப்போ அவங்க என் தம்பி எனக்கு இல்லாமல் போயிட்டாங்க. அப்பாவி இளைஞன் ஆகாசை கொலைவெறி தாக்கல் செய்த ஆகாசை கொலை செய்த காவல்துறையை கைது செய். திருப்பவனம் ஆய்வாளர் திலீபனை கைது செய். மானாமதுரை சார்பு ஆய்வாளர் குகனை கைது செய். தனிப்படை காவலர்கள் 16 பேர்களையும் கொலை வழக்கில் கைது செய். அப்பாவி இளைஞன் ஆகாசை கொலை செய்த காவல் கொலைகளின் மீது உடனடியாக கைது செய். வழக்கு பதிவு செய். ஆகாசை கொலை செய்த காவல்துறை அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய். நீதி வேண்டும். அப்பாவி இளைஞன் ஆகாசின் கொலைக்கு நீதி வேண்டும். ஓய மாட்டோம். ஒடுங்க மாட்டோம். அஞ்ச மாட்டோம். அப்பாவி இளைஞன் ஆகாசின் கொலைக்கு நீதி கிடைக்கும் வரை ஓய மாட்டோம். காவல்துறையா கூலிப்படையா காவல்துறையா கூலிப்படையா வெட்கக்கேடு தமிழக அரசுக்கு வெட்கக்கேடு. நீதி வேண்டும். தேவேந்திர குல வேளாளர் அப்பாவி இளைஞன் ஆகாசின் கொலைக்கு நீதி வேண்டும். கைது செய். திருப்பவனம் காவல் ஆய்வாளர் திலீபனை கைது செய். மானாமதுரை சார்பு ஆய்வாளர் குகனை கைது செய். தனிப்படை காவலர்கள் 16 பேரையும் கைது செய். நீதி வேண்டும்.